இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா அப்படிப்பட்ட நட்பு நாட்டுக்கு எதிராகவே அமெரிக்க அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்திருக்காங்க. ஆனா இதை முன்னாடியே யூகிச்ச இந்திய அரசாங்கம் அமெரிக்காவினுடைய அந்த திட்டத்தை முறியடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூல பங்களாதேஷுடைய பிரதமரான ஷேக் ஹசீனா பொதுவெளியில போட்டு உடைச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்படி என்ன திட்டத்தை இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்க அரசாங்கம் வகுத்துச்சு, அதைய இந்தியா எப்படி உடைச்சாங்க, இதற்கும் பங்களாதேஷ் பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கும் என்ன தொடர்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த ஜனவரி மாதம் பங்களாதேஷ்ல பிரதமருக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியான அவாமி லீக் மீண்டும் பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலோ இல்லை அவாமி லீக் ஆட்சியை பிடிச்சதோ கிடையாதுங்க. அமெரிக்க அரசாங்கத்துக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில எப்போ இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வந்ததோ அப்பையிலிருந்தே ஒரு மிகப்பெரிய கடுமையான மோதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு வருது. ஸோ இதை பார்க்குற பலருக்குமே எழுந்த மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாடு பங்களாதேஷ் மாதிரியான ஒரு குட்டி நாடு கூட இவ்வளவு தீவிரமாக மல்லு கட்டிட்டு நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா விடை தெரியாமையே எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பிரதமராக ஷேக் ஹசீனா பதவியும் ஏற்றுக்கிட்டாரு. இந்த நிலைமையில் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கிறார். அந்த இன்டர்வியூவில் எதனால் அமெரிக்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இப்படி ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குது. காரணம், அமெரிக்காவும் இந்தியாவும் நட்பு நாடுகள் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு காரியமுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் பங்களாதேஷ் பிரதமரான ஷேக் ஹசீனா அமெரிக்க அரசாங்கம் பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பொதுவெளியில் போட்டு உடச்சிருக்கிறாங்க. அப்படி என்னப்பா அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு பங்களாதேஷில் பிரதமர் தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட உடனேயே வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரச பிரதிநிதி ஒருத்தர் பங்களாதேஷ் அதிபரை சந்திக்க வந்திருக்கா. அப்படி ஸோ அவர் பங்களாதேஷுக்கும் மியான்மருக்கும் இடையில இருக்கக்கூடிய லேண்ட் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த லேண்ட் பார்டருக்கு பக்கத்திலேயே கடல்ல மார்டின் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இருக்குதுங்க. ஸோ இந்த தீவு இந்த 2 நாடுகளுடைய பார்டர்ல இருக்கிறதுனாலேயே வரலாற்று ரீதியாக அடிக்கடி மியான்மருக்கும் பங்களாதேஷுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் கூட வந்தது உண்டு. ஆனால் இப்போ இந்த மார்டின் தீவை பங்களாதேஷ் அரசாங்கம் தான் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் தீவை அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா வரப்போகிற தேர்தலில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் ஒன்றா பேசியிருக்கா. அப்படி ஸோ ஆனால் பங்களாதேஷ் பிரதமரான ஷேக் ஹசீனா அந்த டீலுக்கு மறுத்துட்டா. அப்படி ஸோ இந்த உடனே இன்டர்வியூவில் கேட்குறாங்க, யாருங்க அந்த வெளிநாட்டவர், எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு வெள்ளையர் அப்படிங்கிறத மட்டும்தான் ஷேக் ஹசீனா சொல்லியிருக்கிறாங்களே தவிர வேற எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்கல. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும், ஏன்பா வங்கக்கடலை அதுவும் இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு தீவை சைனாவை தவிர யாரு கேட்க போறான்? அதுவும் ஷேக் ஹசீனாவை எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறேன், நீ எனக்கு இந்த தீவை கொடுன்னு கேட்குற அளவுக்கு யாருப்பா இங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாருமே இல்லைங்க, சாட்சாத் அமெரிக்க அரசாங்கமே தான். ஏன்பா அமெரிக்காவுக்கு எதுக்குப்பா இந்த வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பூராவுமே மிலிட்ரி பேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மிலிட்ரி பேஸை பயன்படுத்தி தான் சைனாவினுடைய ஆதிக்கத்தை அமெரிக்கா எதிர்க்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் இல்லாத கண்டம் அப்படிங்கிறதே உலகத்தில் இல்லை. ஸோ அது ஐரோப்பிய கண்டமாகட்டும், ஈவன் ஜப்பான், பிலிப்பைன்ஸ் சொல்லி தென்சீன கடல் பகுதி, இந்தோனேஷியா, அந்த மாதிரி பல பகுதிகளிலையும் அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சிருக்குதுங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு மிலிட்ரி பேஸே இல்லாத இடம் அப்படின்னா அது எதுனா தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தான். ஸோ நம்ம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அங்கெல்லாம் அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் இருக்குன்னு சொல்லி. ஆனால் எங்கேயுமே அமெரிக்காவுக்கு மிலிட்ரி பேஸுங்கிறதே இல்லை. அது பாகிஸ்தான் ஆகட்டும், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர்னு சொல்லி ஈவன் தாய்லாந்து, வியட்நாம் வரைக்கும் இந்த தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் ஒரு இடத்துல கூட அமெரிக்காவுக்கு மிலிட்ரி பேஸுங்கிறதே கிடையாது. ஸோ இதனாலேயே இந்த பகுதியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் பொழுது அதை டீல் பண்ணுறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய நாடுகளை சார்ந்தே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று இந்தியாவை நம்பி இருக்கும், அப்படி இல்லைன்னா பாகிஸ்தானை நம்பி இருக்கும். அது மட்டும் இல்லை, சைனாவினுடைய ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தான் ஜாஸ்தி. சைனாவுக்கான வீக்னஸ் அப்படிங்கிறதும் இங்கே தான் அதிக அளவுக்கு இருக்குது.
ஆனால் இந்த மாதிரியான ஒரு இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு பேஸ் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய வீக்னஸாக பார்க்கப்படுது. சரி, மிலிட்டரி பேஸே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிற நாடுகள் மூலமாகவே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா நினச்சா இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா சொல்கிறத அப்படியே கேட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நாய்க்குட்டி தான் வேணும். எப்படி பிரிட்டன் இருக்குது பார்த்தீங்களா, எதை சொன்னாலும் ஆமாம் சாமி நீ சொன்னா சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு செய்யும். ஸோ அந்த மாதிரி நாடுகளை தான் அமெரிக்கா எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவோ ஈவன் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சைனாவும் இருக்கிறதுனால அமெரிக்கா சைனான்னு மாறி மாறி பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எந்த நாடுகளுமே அமெரிக்கா சொல்கிறத அப்படியே கேட்கக்கூடிய நாடுகள்ங்கிறதே இங்கே இல்லை. ஸோ இதனாலேயே அமெரிக்க அரசாங்கம் இந்த இடத்துல தனக்கு ஒரு பேஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு தேவையை ரொம்பவே அதிகமாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் பங்களாதேஷ் கிட்ட இருந்து இந்த மார்டின் ஐலாண்ட் அப்படிங்கிறத பிடுங்கி இங்கே ஒரு நேவி பேஸையும் கூடவே ஒரு ஏர்ஃபீல்டையும் கிரியேட் பண்ண பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவுக்கு அண்டை நாடான மியான்மரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சைலண்ட்டாக ஒரு சிவில் வார் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு வருது. இந்த உள்நாட்டு யுத்தத்தில் சீனாவுடைய ஆதரவு இருக்கக்கூடிய சில குழுக்கள் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்படி சீனா மட்டும் ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு மியான்மர் மூலமாக நேரடியாக வங்கக்கடலில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதையும் அமெரிக்க அரசாங்கம் விரும்பலை. அதே சமயம் இந்த பர்டிகுலர் பகுதியில் இந்தியாவையே முழுமையாக சார்ந்து இருக்கிறதையும் அமெரிக்காவுக்கு விரும்பலை. காரணம், இந்தியாவும் அமெரிக்கா சொல்கிறத சில விஷயங்களில் ஏற்றுக்காமல் எதிர்த்து பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, இந்தியாவையுமே டாமினேட் பண்ணணும், இந்தியாவையும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படின்னா அடிக்கடி அமெரிக்க போர்க்கப்பல்கள் இந்த வங்கக்கடல் பகுதிக்குள்ளே போயிட்டு வரணும். அப்படி வரணும்னா நமக்கு இங்கே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேஸ் இருக்கணும். அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும்னு சொல்லி அமெரிக்கா நினச்சிருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் இந்த மார்டின் தீவுகளை கேட்டிருக்கிறாங்க. ஸோ பங்களாதேஷ் அரசாங்கம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதையுமே அமெரிக்கா அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்கா எப்பயுமே ஒரு 2 ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க இல்லையா, அதையவே மறுபடியும் கையில் எடுக்கிறாங்க. மனித உரிமை மீறல் மற்றும் டெமோக்ரஸி. இது ரெண்டும் பங்களாதேஷில் இல்லை, அதனால பங்களாதேஷில் எலெக்ஷன் ஒழுங்காக நடக்குமான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட அம்பாசிடர் ஒருத்தர் பங்களாதேஷில் இருப்பார் இல்லையா, அவர் நேர பங்களாதேஷோட எலெக்ஷன் கமிஷன் கிட்டே போய் சொல்கிறார், எப்பா ஒழுங்காக இந்த எலெக்ஷனை நியாயமான முறையில் நடத்துங்க, அமெரிக்கா அங்கிருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஏதாச்சும் பிரச்சனை வந்தது நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலை கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து அமெரிக்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைக்கப்படுது. ஒன்ஸ் அமெரிக்க அரசாங்கம் அங்கே நடக்கிற தேர்தல்களை நாங்கள் உன்னிப்பாக கவனிப்போம் அப்படின்னு சொன்னதையுமே, எப்படி மகுடி ஊதுனா பாம்பு டான்ஸ் ஆடும் இல்லையா மகுடிக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி அமெரிக்க அரசாங்கத்தினுடைய மகுடிக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்க ஊடகங்களும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பங்களாதேஷில் நியாயமாக தேர்தலே நடக்கிறது கிடையாது. ஸோ இந்த முறையும் அவாமி லீக், அதாவது ஷேக் ஹசீனாவினுடைய கட்சி தேர்தலில் ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி பக்கமாக ஆர்டிகிள்ஸை எழுதி தீட்டுறாங்க. ஸோ இதனால் பிரச்சனை அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் இது எதுக்கும் ஷேக் ஹசீனா அசைஞ்சு கொடுக்கல, அந்த தீவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் கிட்ட நெருங்கினதையுமே அமெரிக்க அரசாங்கம் நியூ விசா பாலிசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது என்னப்பா நியூ விசா பாலிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பங்களாதேஷில் எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, அந்த எலெக்ஷனில் ஏதாச்சும் அரசியல்வாதிகள் தேர்தலை நியாயமான முறையில் நடத்த விடாமல் தடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க இனிமேல் அமெரிக்காவுக்குள்ளேயே வராமல் தடுத்து நிறுத்துறது தான் இந்த நியூ விசா பாலிசியினுடைய நோக்கம். ஸோ இந்த பாலிசியை கொண்டு வந்ததையுமே பங்களாதேஷுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை அடையுது. இந்த மோதல் ஆரம்பித்ததுலேருந்து இவ்வளவு காலமாக இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவுக்கு எதிராகவோ இல்லை பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்த நியூ விசா பாலிசி அறிவித்ததையுமே இந்தியா களத்தில் குதிக்குது. ஏன்னா இதுக்கு மேலே பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தால் ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி கேள்விக்குறியாக்கப்படும். அது மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவாமி லீக் பங்களாதேஷில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஏன்னா ஷேக் ஹசீனா காலமாக இந்தியாவை கூட ரொம்பவே பெரிய அளவுக்கு நட்பு பாராட்டிய ஒரு நபர். அவர் ஆட்சியில் இருக்கிறாருங்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால் இந்தியாவுமே அவாமி லீக் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவுக்கு நெருக்கமான ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இப்படி செயல்பட்டதுனால இந்தியா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பங்களாதேஷில் இவ்வளவு நாளாக எலெக்ஷன்லாம் கரெக்டாக தாங்க நடந்துக்கிட்டு இருந்தது, இனிமேலும் அப்படி தான் நடக்குங்கிறத இந்திய அரசாங்கம் நம்புது, அமெரிக்கா சொன்ன கருத்துக்கு நாங்கள் உடன்பட்டு போகிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை இந்தியா எடுத்து முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு.
ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அமெரிக்க அரசாங்கமே நிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்ச பங்களாதேஷினுடைய முக்கியமான எதிர்க்கட்சி ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் எலெக்ஷன் கிட்ட வர பிரச்சனை தீவிரமடைகிறத பார்த்த ஷேக் ஹசீனா ஒரு பக்கம் இந்தியாவோட சப்போர்ட் வந்துடவுமே டக்குன்னு சாட்டை எடுத்து சொல்லட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதிர்க்கட்சியில போராட்டம் பண்ணவர்கள் எல்லாம் இமீடியட்டா கைது பண்ணி சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷினுடைய எதிர்க்கட்சி நாங்கள் எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா மேலேயும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தூக்கி வைக்கிறாங்க. பங்களாதேஷ் தேர்தலில் அவாமி லீக் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சப்போர்ட்டில் தான் இங்கே எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. ஸோ என்ன முன்வைச்சாலும் அவங்க எலெக்ஷனில் நிற்காத காரணத்தினால அவாமி லீக் ரொம்ப அசால்ட்டாக பெரும்பான்மையான இடங்களில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மட்டும் இல்லை, சீனாவுக்குமே ரொம்ப முக்கியம். ஆனால் கடைசியில் அவாமி லீக் ஜெயிச்சு ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்ததுனால இந்த 3 நாடுகளுக்கு மத்தியிலான போட்டியில் இந்தியா ஜெயிச்சுட்டு தான் கருதப்பட்டது. ஸோ என்னதான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஷேக் ஹசீனா பிரதமர் ஆயிட்டாங்க அப்படின்னாலுமே கூட அமெரிக்க அரசாங்கம் நிறுத்துற மாதிரியே இல்லைங்க. தொடர்ந்து பங்களாதேஷினுடைய முக்கியமான மிலிட்டரி போஸ்டில் இருக்கிற நபர்களுக்கு எதிராக பொருளாதார தடை போடுறது, அவங்கள அமெரிக்காவுக்கு வரவிடாம நியூ விசா பாலிசி மூலமா தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அமெரிக்காவே இப்படி பண்ணுது அப்படிங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு சொல்லவா வேணும். ஸோ அவங்களுமே இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படிங்கிறத பங்களாதேஷ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ எப்படி மால்தீவ்ஸ்ல இந்தியா அவுட் கேம்பெயின் ஜெயிச்சதோ அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படிங்கிறத சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய நினைப்பு. என்னதான் ஷேக் ஹசீனா ஆட்சியை பிடிச்சிட்டாலுமே கூட இந்த மாதிரி பிரச்சனையை தொடர்ந்து கிளப்பி அவருடைய ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்திலேயே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப காண்டான ஷேக் ஹசீனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா அவுட் கேம்பெயினை நடத்துறவங்க எல்லாம் முதல்ல உங்களுடைய மனைவிகளுடைய சாரியை எரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கேம்பெயினை நடத்துங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முறை சாட்டையை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான எதிர்ப்புகள் அடக்கப்படுது. ஸோ ஒரு கட்டத்தில் ஷேக் ஹசீனாவினுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேபிள் ஆயிரவுமே. சரி, ஓகே, இனிமேல் ஷேக் ஹசீனாவை அசைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அமெரிக்க அரசாங்கம் ஒரு வருஷமாக என்னவெல்லாம் ஆட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு இப்போ மறுபடியும் ஷேக் ஹசீனா அரசாங்கத்து கூட பேச்சுவார்த்தை நடத்தணும். ஏதோ தெரியாமல் ஒரு வருஷம் நமக்குள்ள பிரச்சனை போயிடுச்சு, அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் கூட கடந்த 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்தா 10 நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேக் ஹசீனா என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையை இன்டர்வியூவில் போட்டு உடச்சிருக்கா. அப்படி என்ன அமெரிக்கா தான் பண்ணுச்சுங்கிறத டைரெக்டாக சொல்லலை, மற்றபடி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இனி அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணும். ஸோ யோசிச்சு பாருங்க, பங்களாதேஷில் இந்தியாவுக்கு தேவையான ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்காம என்னதான் நம்மளுடைய கூட்டாளியாக இருந்தாலும் எதிர்கட்சிகளை ஜெயிக்க வைக்கணும், ஸோ அவாமி லீகை தூக்கி போடணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கிறாங்க. கூடவே இந்தியாவையே டாமினேட் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கா நினச்சிருக்குது. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த நினப்பில் என்ன சொல்கிறது, எண்ணெயை ஊற்றி எரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி மியான்மரில் ஏற்பட்டிருக்கிற உள்நாட்டு யுத்தம், அதனால் இந்தியாவுக்கு ஏற்படவிருக்கிற பாதிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.